26ஆம் தேதி மாவடிப்பள்ளியிலே நடந்த அனர்த்தம் 8 உயிர்களை பலியெடுத்திருக்கிறது. சிறிய பிள்ளைகள் உட்பட மதரசாவிலே ஓதுகின்ற மாணவர்கள் உட்பட ஒரு பரிதாபகரமான மரணம் ஏற்பட்டது. அந்த மரணத்திலே பாதிக்கப்பட்ட உயிர்களை எடுப்பதிலே நிறைய பேர் பிரயத்தனதால் பொதுமக்களுடைய பெரிய உதவி, அதேபோல அரசியல்வாதிகள், தாயிர் சேமன் உட்பட எல்லோரும் சேமன் உட்பட எல்லோரும் இதிலே பங்களிப்பு செய்தார்கள். அதேபோல மாளிகைக்காடு, சாஞ்சிமர்து மக்களும் பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் சம்மாந்துறை மக்களும், காரதீவு தமிழ் சகோதரர்கள் கூட இந்த பணியிலே மிக கடுமையாக ஈடுபட்டதாக அறிகிறோம். இருந்தாலும் இவ்வாறான ஒரு பெரிய அனர்த்தம் வரப்போகிறது என்று ஏற்கனவே வளிமண்டல திணைக்களம் அறிவித்த பொழுதும் இவ்வாறான ஒரு தாக்கம், புயல், வெள்ளம், மழை வரப்போன்றது தெரிந்தும் எந்த ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டரோ அல்லது போலீசாரோ அதுக்குரிய அதிகாரிகளோ எடுக்கவில்லை. அதை இந்த இடத்திலே சுட்டிக்காட்டி ஆக வேண்டும். ஏனென்றால் அதிகாரிகள் ஏற்கனவே அடையாளப்படுத்தியிருந்தால் இவ்வாறான ஒரு அனர்த்தம் அல்லது அந்த பாதை எல்லாம் அடையாளப்படுத்த வேண்டிய பணிகளை பாதுகாப்பு படையோ அல்லது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டரோ அல்லது அதுக்கு பொறுப்பான அதிகாரிகளோ முன்னெடுத்திருந்தால் இவ்வாறான அனர்த்தங்களை தடுத்திருக்கலாம். எதிர்காலத்திலும் இவர்கள் இவ்வாறான தவறுகள் விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இதை சுட்டிக்காட்டுகின்றோம். எனவே அந்த அதிகாரிகள் ஒரு அசம்பந்த போக்கோடு செயல்படாமல் எதிர்காலத்திலே சரியான முறையிலே செயல்பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதோடு இன்று நாங்கள் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு, மரணித்த பிள்ளைகளுடைய வீடுகளுக்கு விஜயம் செய்து அவர்களுடைய குடும்பத்தாரோடு கலந்துரையாடினோம். அதுபோல இவ்வாறான அனர்த்தங்கள் எதிர்காலத்தில் வராமல் இருப்பதை உறுதிப்படுத்துவதற்காக அனர்த்த மையமும் அதேபோல அரசு அதிகாரிகளும் பாதுகாப்பு தரப்பும் அரசாங்கமும் செயல்பட வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம்.